நல்லா சொன்னீங்க. நீங்கள் கேட்குறத கேட்டு விட்டு போயிடுவீங்க. பதில் சொல்லிட்டு நான் பல நாள் தூக்கம் இல்லாமல் அலையணும். ஆமாம், அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு நீலாம் அட்வைஸ் சொல்லிட்டு நடா தகுதி இருக்கு உனக்குன்னு வேறு 4 பேருக்கு கமெண்டில் போட்டு அப்புறம் நான் வந்து டீ குடிக்கிறது கூட வந்து தலை தொங்க போட்டே குடிக்கணும். அட்வைஸ் பண்ணுறது இல்லை, யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது? அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். என்ன அட்வைஸ் பண்ணால், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கீங்களா சார், என்ன சார் பெருசாக சாதிச்சிங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நான் சொல்லலாம். அவங்க வந்து இப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு இப்போ நம்ம உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஃபங்க்ஷனில் எங்கேயாவது பார்த்தா இவ்வளோ கூப்பிடாதீங்க சார் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவரை சூஸ் பண்ணலாம், அவருக்காக தான் அந்த கதை. ஸோ அது அப்படி தான் நடந்தது. ஸோ அவன் நடிக்கணும்னு விருப்பப்பட்டனால சரி அவனுக்காக ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண கதை தான். இல்லை ஃப்யூச்சருக்கு இது நிற்குமான்னு தெரில. ஏன்னா இது கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் இருக்குது இல்லையா? ஏன்னா இது கொஞ்சம் லெஸ்பியன் சம்மந்தமாக இல்லை பேச போடுறோம். ஸோ இது யாரும் காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன உணர்வில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இது ஜோக்காக இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு என்னோட ஃபீல். அதை தாண்டி இது நம்ம ஃப்யூச்சராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃப்யூச்சர்லாம் வேறு ஃப்யூச்சருக்கு நம்மகிட்ட 2-3 சப்ஜெக்ட் இருக்குது, வேறு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணலாம். அது முதல் படம் ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கபில்கிட்ட இந்த கதையை கேட்கும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து மச்சான் நான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் டீம் எனக்கு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப லக்கின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டீம் வந்து எனக்கு இன்னொரு தடவை அமையுமான்றது தெரில. பட் இந்த டீமை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னொரு தடவை சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு விடுவோம். ஹீரோயின்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், ஃபியூச்சர் ஃபிலிமு மாற்றுறதுக்கு கபில் சொன்னார்னா நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாம். மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொழுமண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டானிடம். ஆணையிடுவது தந்தை. தந்தை அஞ்சா நஞ்சனை மகனாக பெற்றார், அரும்புணவதியை மனைவியாக அடைந்தார். அவர் பெற மறந்தது ஒன்று தாயே, அறிவு. அதைத்தான் அவர் பெற மறந்தார். மறந்ததை நினைவூட்டுகிறேன், உன்னால் முடியாது என்றா கூறுகிறேன். அவசரத்தில் அப்பா நிதானம் தவறி இருக்கலாம், எதற்கும் நீ போய் காரணங்கள். வருகிறேன். மனோகரா, உன்னை ஏன் அழைத்து வர செய்தேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுதல் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்து இருக்கிறீர்கள். என்னுடைய கட்டளையை புரிந்து கொண்டிருப்பானி. கட்டளை ஆயுது கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்பு என்றெல்லாம் கொஞ்சி குழாவி தங்கத்திலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனை என் விழி மிகுந்தவனே, வீரர் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டி தலாட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை இரும்பு கம்பியால் பிடித்து சபை முன் நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தே. தந்தையின் தனையனாக இல்லை நீ, இப்போது நீதியின் முள் நீ ஒரு குற்றவாளி. அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். நீங்கள் கூற மாட்டீர்களா? இல்லை இவர்கள் கூறட்டும், அறங்கூறும், அவை கூறட்டும். நான் என்ன குற்றம் செய்தேன் என்று குற்றத்தை மகாராஜா குறித்தான வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தம் இல்லாத விஷயம் சபைக்கு வருவானேன். குடும்ப விவகாரம் கொள்ளுமண்டபத்திற்கு ஒரு விசித்திரத்தை இதுதான் முதலாக சந்தித்திருக்கிறது மகாராஜா. மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன், அதுவும் அரைநொடியில் என்ன, அதற்கு முன்பாகவே கேட்டு விடுகிறேன். ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் கொஞ்சி குழாவப்படும் அந்த கோலபுத்திக்காரியின் கொல்லி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக்கிவிட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்த அந்த பட்டாளத்தையும் சூனியவிட்ட பெற்றவர்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாழ்டன் சூழும் புகழ்டன் என் அன்னையிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றும் அந்த உத்தரவை இப்படி பேசுவோம். இப்படி எல்லாம் பேசி காமிச்சதுனாலதான் நமக்கு இந்த ஒரு டைலாக் கிடைச்சது. இவ்வளவு பேசி காமிச்சா இன்னும் நிறையா இருக்கு. அந்த தர்பார் சீன்லாம் வந்து மனப்பாடம் புக்கெல்லாம் வாங்கி மனப்பாடம் பண்ணி பேசுவோம். பட் இதெல்லாம் பேசுனதுனால இதான் இந்த இடத்துல இவ்வளோ பேசி மனப்பாடம் பண்ணதுனால இந்த 2 டைலாக் கிடைக்கும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்து பேசலாம். இப்படித்தான் வந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் அதெல்லாம் தேவையில்லை. இப்போல்லாம் அவங்களது டெக்னாலஜி வளர்ந்த சண்டையே போட தெரியாதவங்க பல வருஷம் சண்டை போட தெரிஞ்ச மாதிரி போய் வந்துருச்சு எல்லாம். இல்லை அப்போ நான்லாம் வந்து கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கி சண்டை கற்றுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அதான் என்னுடைய மோட்டிவ் வந்து சினிமாவில் ஒரு ஸ்டண்ட் நடிகராக அவன் தான் வந்தேன். அதுக்கப்புறம் எது கிடைச்சதோ அதை அப்படி தக்க வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கபில் வேலவன். நான் அந்த டூயல் சிம் படத்தோட டைரக்டர். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். மயங்கி புள்ளின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். டிசம்பர் எத்தனை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அப்புறம் கால்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப் வெப் சீரிஸு. பேசிக்காக நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, ஆக்டிங் ட்ரெயின் கூட பண்ணுவேன். அண்டு படங்கள் நடிச்சிருக்கேன், நடிகராகவும் இயங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக டிசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் கூட. அப்புறம் இந்தியன் 2 பண்ணியிருக்கேன், குயின் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். இந்த டூயல் சிம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எனக்கு ஒரு தினேஷ் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இது. ஸோ
எனக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும், ஒரு காமெடியாக இருக்கணும், ஒரு ஒரு காமெடி ஜேனர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இந்த செட்டருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருக்கும் வணக்கம். டிஎல் சிம்மோட ஹீரோ நான். ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஃப்ரெண்டு தினேஷ், ஸோ மச்சான் கபில். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். என் பேர் அகில் ரஹ்மான். அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். ஃபஸ்ட்டு கபிலனாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னோம். அவர் தான் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ பண்ணார். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் எப்படி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அது ஒரு ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லொக்கேஷன் கிடைக்காதப்போ இருக்கிற லொக்கேஷனில் என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு க்ரியேட்டிவ் டிசிஷன் எடுத்து பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் செலின் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். டூலெட் தாரத்தப்பட்டை பண்ண கேமராமேன் செலின் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒரு 2 படம் ஒர்க் பண்ணேன். ஸோ தனியாக வெளியே வந்து ஃப்ரீலான்ஸாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். சினிமாட்டோகிராஃபி அடுத்தடுத்து படங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தினேஷ். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஆர்டிஸ்ட்டு, சீரியல்ஸ் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மச்சான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி எனக்கு வந்து ஜீவன் வந்து சொன்னா அப்படி எனக்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று காமெடியாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் மச்சான்ட்ட சொன்னேன். இந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். படம் நல்லபடியாக வந்திருக்கு. நல்லபடியாக உங்க முன்னாடி இப்போ உட்காந்துருக்கு. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோபிநாத். இந்த படத்தோட உதவி இயக்குனராக பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர் ஜீவன் முதல் முயற்சி அந்த படம் பண்ணார். அதனால் நண்பர் டைரக்டர் அவரோட சேர்ந்து நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வச்சுருக்கோம். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். டுவெல் சிம் இந்த படம் கபில் டைரக்டட் அண்ட் ஜீவன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஒரு புது முகம் தமிழ் சினிமா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த படத்தோட ஏடி. ஸோ இன்னும் மேலும் மேலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட் அதுக்கு தேவை. தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அர்ஜுன் தேவ். ஒரு ஆர்டிஸ்ட். கபில் டைரக்டர், இந்த டியூவல் சிம்மோட டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ பேக் எண்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்திருக்கேன். இந்த டீமுக்கும் டைரக்டர் கபிலுக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமை சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல். தேங்க்யூ. பர்டிகுலராக மெயினாக இந்த கதை இதுக்காக தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு அவன் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஒரு பையன் ஓகே ஒரு பொண்ணு பார்க்க போகிறப்ப இந்த காலத்து பர்டிகுலராக இது நம்ம எப்படி சொல்ல வருது, அது குறைன்னு நான் சொல்ல வரல. ஓகே, இப்படி ஒரு பையன் பொண்ணு பார்க்க வரான், அந்த பொண்ணோட மனநிலைமை என்ன அப்படின்ற ஒரு இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க இல்லையா, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வைக்கலாம்னு பார்க்கும்போது அவனுக்கே வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங் மாறுது. இந்த பொண்ணோட அந்த பொண்ணு பெட்டராக இருக்கலாமா, எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இப்போ 2 பேருக்குமே வந்து என்ன அப்படின்னா, ஆண் பெண் 2 பேருக்குமே ஓகே இதோட அது பெட்டராக இருக்குமா, அதோட இது பெட்டராக இருக்குமான்னு சொல்லி இன்னொரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவன் போகிறதே வந்து அந்த பொண்ணுகிட்ட எனக்கு எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது தான் போகிறான். பட் அந்த பொண்ணே அங்கே உட்காந்துருக்கும் போது இவனோட டோட்டல் இதே மாறுது. ஸோ இவன் தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ எண்டில் வந்து இவனுக்கு இருக்கிற ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் அது வந்து அது முடிச்சிடலாம். ஏன்னா இவன் வந்து போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி போகிறப்ப அவங்க 2 பேரும் இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக மாற்றி விட்டு போயிடறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜோக் கண்டென்ட்டாக அது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சூஸ் பண்ணலாம். அவருக்காக தான் அந்த கதை. ஸோ அது அப்படிதான் நடந்தது. அவன் நடிக்கணும்னு விருப்பப்பட்டனால சரி அவனுக்காக ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண கதை தான். இல்லை ஃப்யூச்சருக்கு இது நிற்குமான்னு தெரில. ஏன்னா இது கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் இருக்கு இல்லையா. ஏன்னா இது கொஞ்சம் லெஸ்பியன் சம்மந்தமாக இல்லை பேச போடுறோம். ஸோ இது யாரும் காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன உணர்வில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இது ஜோக்காக இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு என்னோட ஃபீல். அதை தாண்டி இது நம்ம ஃப்யூச்சராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃப்யூச்சர்லாம் வேறு ஃப்யூச்சருக்கு நம்மகிட்ட 2-3 சப்ஜெக்ட் இருக்குது. வேறு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணலாம்.
இன்னைக்கு நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, இன்னைக்கு தியேட்டர் ஆர்டிஸ்ட்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா? ஏன்னா இந்த சினிமா பின்புறத்துல இருந்து வர நடிகரா இருக்கட்டும், அவங்க சார்ந்த பேக்ராப்ல அவங்களே வந்து இன்னைக்கு சினிமா துறையில வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு படம் தோல்வி கொடுத்தாலும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கான அங்கீகாரம் அப்ப எப்ப கிடைக்கும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்ப கிடைக்கும்ன்றது நானும் இந்த மடிமேல் வெடி வச்சு காத்துட்ருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து யாருக்கு என்ன ஃபாலோவர்ஸு, அவங்களுக்கு எவ்வளோ ரெப்யூட்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரொடக்ஷன்லையுமே யோசிக்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து ஓகே இவரை நம்ம காசு பண்ணோம் அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே நம்ம இந்த படத்தை பார்க்க வந்துடுவாங்க, அவங்களே வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்மட் தான் இங்கே வந்து அப்ளை ஆகுது. ஸோ ஆக்டிங்கை தாண்டி நம்ம ஸ்லோ மோஷன் வச்சு அவங்க நல்லா பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை கட்ஸை வச்சு காமிச்சிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மாறணும்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ இல்லை டைரக்ஷன் சைட்லேருந்தோ யார் பெட்டராக இருக்காங்களோ, நான் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா அருண் மாத்திரு சார் என்னை கூப்பிட்டு 2 படம் கொடுத்தாரு, கேப்டன் மார்வெல் கொடுத்தாரு, அப்புறம் இது கொடுத்தாரு. அடுத்தடுத்து எனக்கு அது கிடைக்குது பட்சத்தில் நம்ம சரியாக அதை பண்ணுறதுனால தான் திருப்பி அது கிடைக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ என்றைக்கே ஒரு நாள் மாறணும்னு நானும் உங்களை மாதிரியே நானும் ஆசைப்பட்றேன். ஸோ மாறட்டும். அது 2 சிம் போடுறாரு, ஆனால் அவங்க 2மே சிக்னல் கிடைக்கல. அதனால அது என்ன நெட்வொர்க்னு சொல்ல முடியல. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தாங்க, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தாங்க. ஸோ வந்தாங்க, இப்போ கதை சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அவங்க லெஸ்பியன்றனால அவங்க ஏதோ இன்டெப்த்தாக எதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் அவங்க கேட்டிருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் இது இல்லை, சும்மா ஒரு காமிக்கல் வே தான். நான் வாரீங்க, உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறீங்க போகிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வந்தாங்க, நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வர வேண்டியது இப்போ டெக்னிக்கலாக அவங்களுக்கு ஏதோ ஷூட்டிங் இருக்குனால இன்றைக்கி அவங்களால வர முடியல. டியூவல் சிம் அதுதானே, அதுக்கு அந்த பர்பஸ் ஆஃப் டியூவல் சிம் அப்படிதான் அது முடியும் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ. அது படம் ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கபில்கிட்ட இந்த கதையை கேட்கும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து மச்சான் நான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் டீம் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப லக்கின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டீம் வந்து எனக்கு இன்னொரு தடவை அமையுமான்றது தெரில. பட் இந்த டீமை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னொரு தடவை சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு விடுவோம். ஆமாம், ஃபியூச்சர் ஃபிலிமு மாற்றுறதுக்கு கபில் சொன்னார்னா நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். இந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்த நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் சார் சொன்னார் வந்து, சார் புதுசாக ஒரு யூனிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னார். நான் பார்த்தேன். எப்போவுமே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு மேலோட்டமாக சொல்லுவோம். பட் சார் அனுப்பிச்சதுனால, கோவிந்தராஜ் சார் அனுப்பிச்சதுனால, பட் நான் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை பார்த்தேன். பட் ஏதாவது நமக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்தேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் யூனிட் புது யூனிட் இல்லை, அது கேமராமேனும் இயக்குனரும் வந்து ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸு இன்றைய கரண்டு விஷயங்களாக சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு யூனிட் எல்லாருக்கும் இந்த இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை நீங்கள் ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணோம் இல்லை வேறு கதையை பண்ணியோ வெற்றி பெறுங்க. ஏன்னா ஒரு குழு இல்லாமல், ஒரு யூனிட் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. நீங்கள் 80-90 காலகட்டங்களெல்லாம் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்க தான் பெரிய லெவலில் ஒரு யூனிட்டாக ஃபார்ம் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. பட் சொன்ன மாதிரி சார் கேட்டார், ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு 2 கொடுத்துருக்கீங்க, எப்படி அவங்க ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? இல்லை 2 அடி 4 அடி கேப்பில் தானே உட்காந்துருக்காங்க, எங்கள் ஒத்துழைப்பு அதுக்கு எதிர்பார்க்க முடியாது. இதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உருண்டா தானே அது ஒத்துழைப்பு இருந்துச்சா இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு சாங் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து லிப்பு முத்தம் கொடுத்தா தான் ஒத்துழைப்பு தான் சொல்ல முடியும். அவங்க 6 அடி கேப்பில் உட்காந்துருக்காங்க, அவங்களோட ரியாக்ஷன் கொடுத்தாங்க, இவங்களுடைய ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதனால் அதில் ஒத்துழைப்பு இதில் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய 2 நடிப்பு நல்லா இருந்தது, அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் நல்லா இருந்தது. பட் இவரும் வந்து
யதார்த்தமாக பண்ணியிருந்தார். அதனால தான் சொன்னேன் வந்து யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. நானே பதிவில் போட்டிருந்தேன் யதார்த்தம். ஏன்னா வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா இப்போ கூட பேசுகிறதுக்கு ஒரு தயங்கினாங்க எல்லாருமே. பேசலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாமான்னு தயங்கினாங்க. எனக்கு கிடைக்கும் போது ஒரே ஒரு டைலாக், நான் முதல் படத்தில் ஒரே ஒரு டைலாக் தான் கொடுத்தாங்க. நோ, நான் ஒண்டியாக பார்த்துக்கிறேன், இல்லை நான் அண்ணன் பார்த்துக்கிறேன், இதை தான் சொல்ல சொன்னாங்க. இதை நான் சொல்லலை அப்படின்னா இன்றைக்கி நான் இவ்வளோ படம் நடிச்சிக்க முடியாது. சொல்கிறதுக்கு யோசித்தேன் அப்படி இருந்தால் பொன்மனத்தில் டேரக்டர் சொன்னோடனே இந்த டைலாக் பேசி காட்டு அப்படி சொல்லுறது. நோ, நான் அண்ணன் பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஒண்டியாக பார்த்துக்கிறேன், இந்த ஒரு டைலாக் தான். இதை பேசலை அப்படின்னா நான் நடிச்சிக்க முடியாது. அப்போ நம்ம தயங்கக்கூடாது. அதை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் அவனுக்கு புதுசாக சொல்ல. சார் சொன்னார், இயக்குனர் சொன்னார். அந்த நான் கூட நினச்சேன் இது எதை நோக்கி பயணிக்கு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சேன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து வேற ஒருத்தர் யாரையாவது லவ் பண்ணுறோம், சாரி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டீங்க, கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் மாற்றிருப்போம், அப்படி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் கடைசியில் வந்து நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதிர்பார்த்த திருப்தி தான். அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லைங்க ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த இடத்துல வந்து இவங்க வேற ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. அது உண்மையிலேயே சொன்னாங்களா இல்லை இவர்கிட்ட தப்பிச்சு போகிறதுக்கு சொன்னாங்களா அப்படிங்கிறது அது டைரக்டர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா 2 விதமாக எடுத்துக்கலாம், எப்படி தான் எடுத்துக்கலாம். நாங்கள் லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க, அங்கே தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி சொல்லலாம் இல்லையா. இவர்கிட்ட தப்பிச்சு போகணும், அப்போ என்ன சொல்லலாம், இல்லைங்க நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்களை விட்டுருங்க, இல்லை நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போகலாம் இல்லையா. அப்படி வச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த கிளைமாக்ஸ் அந்த இது இல்லை நாங்கள் 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. அதனால் நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் சரி, கேமராமேன் ஒர்க்கும் சரி, இயக்குனரும் சரி சரியாக பண்ணியிருந்தாங்க. அந்த இயக்குனரும் அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இல்லை எந்த தப்பு கிடையாது. எங்கள் காலத்தில் கேட்டு அதை சொன்னோன்னா இவங்க பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. சார் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நாங்கள் கீழே போய் டீ சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. டீ சாப்பிடல, அவங்க டிஃபன் சாப்பாடு சாப்பிட்டு வர அளவுக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நான் வந்த காலகட்டங்கள் ஒரு 80 கடைசி இல்லை 90 ஃபஸ்ட்டு அப்படி வச்சுக்கலாம். அந்த காலகட்டங்கள்லாம் வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாதம். அப்புறம் அங்கே போனால் அப்போல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் இப்போ மாதிரி நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் வந்து இது பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஊரில் பொய்ய சொல்லி அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி அது அந்த காலகட்டங்களில் வந்து தங்கியிருக்கிறவங்களாம் எல்லாம் நான்லாம் செப்டி டேங்க் மேலே தான் தங்கியிருந்தோம். அந்தளவுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு ரூமில் தங்கியிருந்து வாய்ப்பு தர அளவுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போனோம்னா முதல்ல அவங்க கேட்குற ஆள் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபோட்டோ கொடுங்க அப்படி கேட்பாங்க. நம்ம ஃபோட்டோ கொடுத்துட்டு போவோம். அது அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டால் நமக்கு தான் தெரியும். அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ வந்து 10 ரூபா 15 ரூபா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த 10 ரூபாயா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பொழுத ஓட்டிடலாம் அப்படிலாம் இருக்கும் காலகட்டங்கள். ஃபோட்டோ கொடுத்துட்டு போனோம்னா ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ தான் கொடுக்கணும். அதை கம்பெனிக்கு நம்ம கூட்டி கொண்டு போய் காட்டுறவங்களுக்கு அன்றைக்கி ஏதாவது டிஃபன் எல்லாம் வாங்கி தரணும். வாங்கி தந்தால் தான் அந்த கம்பெனியே காட்டுவாங்க. இது ஒரு கம்பெனிக்கு கூட்டி போகிற வரையா வரேன் ஆனால் மத்தியானம் டிஃபன் வாங்கி தரணும், இல்லை காலையில் டீ வாங்கி தரணும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படிலாம் நாங்கள்லாம் வந்து வாய்ப்பு தேடி அந்த ஸ்டில்ஸை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லுவார், அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாம்பார். நமக்கு அந்த 10ஆம் தேதி தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் நம்மள மாதிரி 100 பேருக்கு சொல்லியிருப்பார், 10ஆம் தேதி வாங்க 12ஆம் தேதி. அவர் வாய்க்கு அந்த நேரத்தில் என்ன வருதோ அதை சொல்லி விட்டுருவார். கரெக்டாக நம்ம அந்த 10ஆம் தேதி ஞாபகம் வச்சு 10ஆம் தேதி காலையில் போய் நிற்போம். மறுபடியும் அவரே வருவார், என்னான்னு கேட்பார், சார் ஆர்டிஸ்ட் நடிக்கணும், ஃபோட்டோ கொடுத்துட்டு போம்பார். போன மாதம் கொடுத்தனே சார், அது போன மாதம், நான் கேட்குறது இந்த மாதம் ஃபோட்டோ கொடு, அதில் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்வார். அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 6 மாதம் ஆகும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, மேனேஜரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, இல்லை ப்ரொடக்ஷனில் இருக்காரா, அதுக்கு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் படமே முடிஞ்சிடும். இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி மீறி நாங்கள் டைரக்டரை பார்த்துட்டோன்னா அவங்க கேட்குற ஒரு 2-3 கேள்வியில் முதல் கேள்வி, நடிக்க தெரியுமா, டைலாக் பேசு அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச டைலாக் யார் எதை நோக்கி வந்திருக்கோமோ. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா, சார் எனக்கு கதை சொல்ல தெரியும், இல்லை கவிதை சொல்ல தெரியும், இல்லை வந்து ஒரு பாடலாசிரியராக வந்தால் நான் வந்து கவிதை சொல்வேன், பாட்டு பாடுறதுக்கு லிரிக்ஸ்லாம் எழுதுவேன் சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர்னா அவங்க பண்ணி கேட்பேன். அந்த மாதிரி போய் நான் நடிக்கிறதுக்கான நான் ஃபஸ்ட்டு எனக்கு நடிகனாவே எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ஒரு ஃபைட்டர், அவள் தான். நான் பண்ணுவேன்னே, சார் எனக்கு வாய்ப்புக்கு ஆர்டிஸ்ட்டு, உனக்கு என்ன தெரியும், சண்டை தெரியும், இங்கே உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, வேறு ஏதாவது பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நம்ம ஏதாவது டைலாக் பேசி காட்டணும். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து கேமிச்சு அது ஒரு கால் பிடிச்சிருந்தால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் வந்தோம் நாங்கள். அது ஒவ்வொரு இயக்குனரையும் நான் வந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கதவை தட்டி அவரை சொல்வார், தம்பி நான் படம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, வேறு யார் போய்ப்பார். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு 6 மாதம் ஆகும். டெய்லி காலையில் போய் நின்று அந்த மாதிரி வந்தது. ஆனால் 10 வருஷம் போகிறோன்னா கூட ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா டக்குன்னு பிடிச்சிட்டோம், அவள் தான். பட் இல்லைன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு டைலாக் சொன்னேன் இல்லையா, அந்த டைலாக் நான் பேசினா நான் இல்லை,
இன்னைக்கு நான் இது ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன்னா 2 டைலாக் தான் இன்னைக்கும் என்ன வாழ வைக்கிறேன். 2 டைலாக் தான், ரொம்ப இல்லை. அந்த 300 படத்தை சுற்றினா கூட 2 டைலாக் தான். ஒன்று முதல் படம் எஸ்பி ராஜ்குமார் தான் என்னை செலக்ட் பண்ணார், அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல் படத்தில் பொன்மரத்தில் நோ நோ நான் அண்ணன் பார்த்துக்கிறேன் இவர் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தாண்டி கொண்டு போச்சுன்னா செத்து விளையாடுவோமா, இந்த 2ம் இல்லைன்னா நான் 300 படம் அடிச்சுக்க முடியாது. எத்தனை நான் அந்த ஆனால் நான் பேசி காமிச்சதெல்லாம் பெரிய டைலாக். எங்கள் வாய்ப்பு கேட்கும்போது அதை பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாமா? இதுக்கு ஒரு பர்மிஷன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தான டைலாக், இதை நாங்கள் பழைய டைலாக் நாங்கள் பார்க்காத டைலாக்கான்னு கேட்டக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பட் எங்கெல்லாம் உங்களுக்கு டைலாக் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய சிரம சண்டை அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தோம்னா அங்கே போட முடியாது. அப்போது டைலாக் பேசணும். அப்போ எனக்கு பிடிச்சது சிவாஜி சாருடைய டைலாக். நிறையா படத்தில் நிறைய டைலாக் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப மனசில் ஊறி போனது மனோகரா டைலாக் தான். பேசி காப்பேன். மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொழுமண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டானிடம். ஆணையிடுவது தந்தை. தந்தை அஞ்சா நஞ்சனை மகனாக பெற்றார், அரும்புணவதியை மனைவியாக அடைந்தார். அவர் பெற மறந்தது ஒன்று தாயே, அறிவு. அதைத்தான் அவர் பெற மறந்தார். மறந்ததை நினைவூட்டுகிறேன். உன்னால் முடியாது என்றா கூறுகிறேன். அவசரத்தில் அப்பா நிதானம் தவறி இருக்கலாம். எதற்கும் நீ போய் காரணங்கள் வருகிறேன். மனோகரா, உன்னை ஏன் அழைத்து வர செய்தேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுதல் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்து இருக்கிறீர்கள். என்னுடைய கட்டளையை புரிந்து கொண்டிருப்பேன். கட்டளை ஆயுது கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்பை என்றெல்லாம் கொஞ்சி குழாவி தங்கத்திலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனை என் விழி மிகுந்தவனே, வீரர் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டி தலாட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை இரும்பு கம்பியால் பிடித்து சபை முன் நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தை. தந்தையின் தனையனாக இல்லை நீ. இப்போது நீதியின் முள் நீ ஒரு குற்றவாளி. அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். நீங்கள் கூற மாட்டீங்களா? இல்லை இவர்கள் கூறட்டும், அறங்கூறும், அவை கூறட்டும். நான் என்ன குற்றம் செய்தேன்? குற்றத்தை மகாராஜா குறித்தான வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தம் இல்லாத விஷயம் சபைக்கு வருவானேன். குடும்ப விவகாரம் கொள்ளுமண்டபத்திற்கு ஒரு விசித்திரத்தை இதுதான் முதலாக சந்தித்திருக்கிறது மகாராஜா. மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன், அதுவும் அரைநொடியில் என்ன அதற்கு முன்பாகவே கேட்டு விடுகிறேன். ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் கொஞ்சி குழாவப்படும் அந்த கோணபுத்திக்காரியின் கொல்லி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக்கி விட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்த அந்த பட்டாளத்தையும் சூனிய விட்ட பெற்றவர்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாழ்டன் சூழும் புகழ்டன் என் அன்னையிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றும் அந்த உத்தரவை இப்படி பேசுவோம். இப்படி எல்லாம் பேசி காமிச்சதுனாலதான் நமக்கு இந்த ஒரு டைலாக் கிடைச்சது. இவ்வளவு பேசி காமிச்சா இன்னும் நிறையா இருக்கு. அந்த தர்பார் சீன்லாம் மனப்பாடம் புக்கெல்லாம் வாங்கி மனப்பாடம் பண்ணி பேசுவோம். பட் இதெல்லாம் பேசுனதுனால இதான் இந்த இடத்துல இவ்வளோ பேசி மனப்பாடம் பண்ணதுனால இந்த 2 டைலாக் கிடைக்கும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் பேசணும். இப்படித்தான் வந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் அதெல்லாம் தேவையில்லை. இப்போல்லாம் அவங்களது டெக்னாலஜி வளர்ந்த சண்டையே போட தெரியாதவங்க பல வருஷம் சண்டை போட தெரிஞ்ச மாதிரி போய் வந்துருச்சு எல்லாம். இல்லை அப்போ நான்லாம் கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கி சண்டை கற்றுறதுக்கே 5 வருஷம் ஆச்சு. அதான் என்னுடைய மோட்டிவ் சினிமாவில் ஒரு ஸ்டண்ட் நடிகராக தான் வந்தேன். அதுக்கப்புறம் எது கிடைச்சதோ அதை அப்படி தக்க வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அவள் காமெடி சொல்ல எப்போ ஒரு பேன் இந்தியான்னு உள்ள நுழைஞ்சிச்சோ அப்போ கொஞ்சம் காமெடி கம்மி ஆக்கப்பட்டது. அதுதான் நிறையா நான் சொல்லியிருக்கேன். பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஹீரோவும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அவங்களுக்கு ஒரு ஃபைட்டு அதெல்லாம் போகும்போது அந்த காமெடிக்கு உள்ள களம் இல்லை. காமெடிக்குன்னு ஒருத்தர் போடுவாங்க, அவர் கதாநாயகனை சுற்றிட்டே போயிட்டே இருப்பார். இதுதான் நடக்கும். பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. கதைக்கான ஒரு முக்கியத்துவம் வருது. காமெடி பக்கம் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சில படங்கள் இப்போ ஒரு பட்ஜெட் படங்கள் ஓடினதுனால கொஞ்சம் அதை நோக்கி திரும்புது. அதனால இப்போ மீண்டும் அந்த பழைய காமெடிகள் வரும். சினிமால இன்ஸ்டாகிராம்ல கோமாளித்தனமாகவும் ஆபாசமாகவும் போடுறவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. சினிமா தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புன்றது இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு இருக்க தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்ன சொல்றீங்க? நான் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அவங்க விருப்பப்பட்டு போடுறாங்க. அந்த ஒரு படத்துலேயே அவருக்கு திறமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த படத்தில் அவரை கூப்பிட போகிறதில்ல. இப்போ கூட சார் சொன்னார் இல்லையா, நான் ஏதோ ஒரு முதல் படம் நடித்தேன் நல்லா பண்ணதுனால என்னை அடுத்தடுத்து கூப்பிட்டார் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வேறவங்க ஒரு இதுலையோ நடிக்கிறது அது வேற ஒரு களம். ஆனால் சினிமாவில் நடிக்கிறது ஒரு டைலாக் பேசி முடிச்ச உடனே டக்குன்னு இந்த நேரத்துலாம் திரும்பணும்னா அந்த நேரத்தில் கரெக்டாக திரும்பணும். ஏன்னா நான் வடிவேல் பட்டறையில் பட்டதிட்டப்பட்டவன். அவரெல்லாம் எந்த நேரத்தில் அந்த ரியாக்ஷன் கொடுக்க சொல்கிறாரோ அந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் கொண்டு இன்பாட்டிடுவார். அந்த மாதிரி பட்டறையில் வந்ததுனால அது வேற கேட்டகரி, இது வேற கேட்டகரி. ஏன்னா
ஒரு ஒரு திடீர்னு ஒரு மாதம் ஒரு பாப்புலராக வந்து இன்ஸ்டால போகுதுன்னா அவங்கள கூப்பிட்டு என்ன சம்பளம் கொடுத்தனாலும் அவங்களுக்கு நாங்கள் 10 வருஷம் போராடி வந்த வாழ்க்கையை விட அவங்களுக்கு 10 நாளில் கிடச்சி போகுது வந்துடுது. ஆனால் தக்க வச்சுக்கிறது அது அவங்களுடைய திறமையை பொறுத்துருக்கு. அதனால் இயக்குனருக்கும் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் அவருக்கு அந்த ஆர்டிஸ்டை பிடிச்சிருந்து கூப்பிட்டு கேட்குற சம்பளத்தை கொடுத்து நடிக்க வச்சு அவர் நல்லா நடித்தாருன்னா அவருக்கு அடுத்த கேட்டகரி போகும். எத்தனையோ பேரை பார்த்துருக்கோமே இன்ஸ்டாலேயோ அங்கங்கே ஃபேமஸ் ஆனவங்களாம் வந்து 2-3 படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காணாமல் போனவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அதை தக்க வச்சுக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் காம்பினேஷன் நடிக்கும்போது தெரியுது, சில இது தெரியுது, அது வேற கேட்டகரி இது வேற. இப்போது அந்த ஃபஸ்ட்டு வந்து ட்ராமான்னு ஒன்று இருந்துச்சு. ட்ராமாவுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற கேட்டகரிலாம் வந்துச்சு. பட் அப்பப்போ காலகட்டங்கள் மாறும்போது அது தானாக மாறும். வணக்கம் சார். சார் நான் வந்து சுலோச்சனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், என் பேர் ஜனார்த்தனன். எனக்கு பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான் அறிமுகப்படுத்தி சார் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை முன்னாலே பேசி பழக்கம் இல்லை. சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நான் திக்குவாயி இருந்தாலும் நேற்று அந்த தூயில் ஷிம்னுடைய ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம ஜீவன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெடுத்த சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை எழுதிடச் சிறந்தவளும் எந்த நாவஸ்கின் நற்றமில் நங்காய் வாலி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமில் மங்காய் வாலி. இந்த தூயில் சிம் இந்த ஜீவன் சார்களும் ஏனைய ஆக்டர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு தின்னோன் மணிவண்ணா உன் சேவடிய செவிய திருக்காப்பு அடிய ஓடும் நின்றேந்தி பெருவேந்தி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்பல மார்பிலே வாழுகின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துடைய சுடராளியும் பல்லாண்டு படைவோருக்கும் முடக்கமா பாஞ்சு சன்னியும் பல்லாண்டு வாடாடப்பட்டு வந்து நிலையில் வந்து வடிமன் கும்மின் ஊடாடப்பட்டு வந்து நிலையில் குடிமின் ஓட்டம் 7 காலம் கழிக்கிறோம் நாங்கள் ரேகதாவால் இலங்கை பாலால் படை ஒன்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றி. நல்லா சொன்னீங்க. நீங்க கேட்கற கேட்டு போயிருவீங்க. பதில் சொல்லிட்டு நான் பல நாளை தூக்கம் இல்லாம அலையணும். நாம அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு நீங்களாம் அட்வைஸ் சொல்லிட்டு நடா தகுதி இருக்கு உனக்கு வேற 4 பேருக்கு கமெண்ட்ல போட்டு அப்புறம் நான் வந்து டீ குடிக்கிறது கூட வந்து தலைக்கமாக போட்டே குடிக்கணும். அட்வைஸ் பண்ணுறது நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது? அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். என்ன அட்வைஸ் பண்ணா இவ்வளோ நாள் நீங்க வந்து சினிமாவில் இருக்கீங்களா சார், என்ன சார் பேச சாதிச்சிங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லலாம். அவங்க வந்து இப்போதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அடுத்த ஃபங்க்ஷனில் எங்கேயாவது பார்த்தா இவங்களை கூப்பிடாதீங்க சார் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள வேகம் அந்த மாதிரி. ஏன்னா நாம சொல்கிறோம் வந்து எம்ஜிஆர் சொல்லுவார். எம்ஜிஆர் நாடோடி மன்னரில் ஒரு டைலாக் பேசுவார். எம்ஜிஆர் படத்தில் நிறைய 1000 நாடோடி மன்னல் அவ்வளோ டைலாக்குகள் இருக்கும். அதில் நீ மாளிகையில் நின்று கொண்டு மக்களை பார்க்கிறவன், நான் மக்களோடு நின்று கொண்டு மாளிகையை பார்க்கிறவன், உன்னை விட எனக்குத்தான் தெரியும் ஆட்சி செய்வது எப்படி என்று அந்த மாதிரி சொல்லுவார். மதம் கொண்ட யானை என்ன செய்ய தெரியுமா, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். அந்த மாதிரி டைலாக்லாம் இவங்க இன்றைய யதார்த்தமான வாதிகள். இவங்கெல்லாம் ஜெயிக்கணும். அவ்வளோதான். இந்த ஊரை விட்டு ஓடி வந்த இப்போ 10 பேர் ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்கன்னா 10 பேரும் நம்பர் 1 வர முடியாது இல்லையா? அதான் 1, 2, 3 தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதான் அந்த 3 பேர்த்தில் வர்றதுக்கான முயற்சிகள். நேற்று கூட நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். நான் சொல்கிறது வந்து ஒருத்தர் ஒரு பாயிண்ட் அப்படியே சொல்லுவாங்க. கடைசி வரை போராடி பெரும் தோல்வியும் ஒரு வெற்றியே அப்படின்னு நான் சொல்வேன். அதை இன்னொருத்தர் சொல்லும்போது அது வேற மாதிரி சொல்கிறார். ஜெயிக்கிற வரைக்கும் ஓடக்கூடாது, ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். ஏன்னா இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷமே இருக்கீங்களே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் கேட்குறாங்க. நம்மகிட்ட புதுசாக சார் இப்போ தான் ஊரை விட்டு வந்திருக்கோம், எப்படி சார் மூவ் பண்ணணும், இப்படி போகணும்னு கேட்பாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா இல்லை, இப்படி போனீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், நாங்கள் போயிட்டோம் பாருங்க, நாங்கள் இப்போது இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதனால் இப்போ யாருக்கும் ஏதாவது கருத்து சொல்கிறத விட கம்முன்னு இருக்கிறது தான் பெட்டர், நமக்கு பெட்டர். ஆமாம். அதனால் வந்து இந்த 2 இயர்ஸும் உண்மையிலேயே எல்லாருடைய பார்வைக்கும் போகணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல. சப்போஸ் இயக்குனர் இதை ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணார்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்கட்டும். அவ்வளோதான். நம்ம எந்த இடத்துல ஏதாவது பிட்டு போடுறது தானே, நம்ம அதுக்கு தானே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி அவ்வளோதான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நான் வந்து எல்லா காலேஜஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் கொண்டு போகிறேன். எப்பவுமே டெய்லி நான் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்.
தமிழ்நாட்டுக்கு அனைத்து காலேஜஸ்க்கும் எனக்கு நல்ல பழக்கம். எல்லாமே தமிழ் சொற்பொழிவாளர்கள், இந்த சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே நான் அடிக்கடி கூட்டிகிட்டு போகிறேன். இது ஷார்ட் ஃபிலிமே கண்டிப்பாக நான் எல்லா இடத்துக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னுடைய சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, பரவாயில்ல.